முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில மதச்சார்பற்ற கூட்டணி ஒன்று உருவாக்கிவிட்டது. இதே மதசார்பற்ற கூட்டணி ஒன்று திமுக தலைமையில் இருந்தது. இப்போது அந்த கூட்டணி தாவேக தலைமையில் வந்துவிட்டது. அதனால் திமுக இப்போது என்ன செய்ய போகும்? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்குமா அல்லது மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்குமா? இப்படியெல்லாம் ஒரு கருத்து போய்கொண்டிருக்கிறது. விஜய் புலி அல்ல, பூனைக்குட்டி. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு விஜயிடம் போதுமான அளவிற்கு தெம்போ திராணியோ அல்ல, அதற்கான அறிவு அல்ல, அதற்கான பகுத்தறிவு கிடையாது. வெறுமனே கூட்டணியை மட்டும் அமைத்துக் கொண்டால் மட்டும் போதாது. பாசிஸ்டுகளை எதிர்ப்பதற்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி RSS போன்ற மத தீவிரவாதிகளை எதிர்ப்பதற்கு மிக பயங்கரமான அரசியல் ஞானம் வேண்டும். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று திருச்சியில வழக்கம் போல நன்றி அறிவிப்பு கூட்டம் அப்படின்னு சொல்றதை விட அது ஒரு விதமான தேர்தலுக்கு பிந்தைய திமுகவை வசைப்பாடுகின்ற அல்லது திமுக மீது குற்றம் சுமத்துகின்ற ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவரு அந்த கூட்டத்துக்கு போனதுக்கு காரணமே இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்காக போனார். திருச்சியில அவர் போட்டியிட்ட அந்த தொகுதியில தற்போது ரிசைன் பண்ணியிருக்கார். அதுல கூடிய விரைவில் அந்த தொகுதியில இடைத்தேர்தல் வர இருக்கிறது. அதற்காக முதல் கட்ட பிரச்சாரத்தை அங்க தொடங்கி இருக்கிறார். அதுதான் அங்க செஞ்சிருக்கிற வேலை. மற்றபடி அங்க ஒன்னும் பெரிய விஷயம் இருக்கிறதா நமக்கு ஒன்னும் தெரியல. அவர் இன்னமும் பிரச்சாரத்துல இருக்கிற மாதிரியே தான் பேசிட்டு இருக்காரு. இன்னும் திமுக தான் ஆட்சியில் இருக்குது, நாம இன்னும் ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்ற நினைப்பு இன்னும் அவருக்கு முழுமையா சேரல. அதனாலதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு கூட அவர் திமுக மீது தான் குற்றச்சாட்டை சுமத்துகிறார். நீங்க பண்ணிட்ட வேலைக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. பாவம், பரிதாபமா இருக்குது அவருடைய நிலைமை. அதனால அதை நம்ம அதிகமா அதை பத்தி பேசி நம்ம நேரத்தை வீணாக்கி கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் அனைத்தும் தேர்தலுக்கு பிந்தைய காலத்தில் அனைத்தும் பிரிந்து தாவேகனுடைய தலைமையில கூட்டணியில இப்ப இணைஞ்சிட்டு இருக்கு. கடைசியா மதிமுக கூட அதுல அந்த இணைய போகிறதா தகவல் வந்துட்டு இருக்குது. இணைஞ்சிரும். ஏன்னா மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் போய் சந்திக்கும் போது ஒரு கட்சியினுடைய தலைவர் யாரு, வைகோ, அதுவும் சாதாரணமான தலைவர் கிடையாது. அவரை நம்பி பல லட்சம் பேர் தமிழ்நாட்டுல வீணா போயிட்டான். யாரை நம்பி? வைகோ நம்பி பல லட்சம் பேர் தமிழ்நாட்டுல தன்னுடைய வாழ்க்கையை இழந்து வீணா போயிட்டான். அந்த மாதிரியான ஒரு எல்லோருக்கும் முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வைகோனுடைய வீட்டுக்கு விஜய் வர்றார். அப்ப அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க அத்தனை பேர்த்தையுமே ஒரு கட்சியினுடைய தலைவர் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். வாங்க வாங்க, இவங்க எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க, இவங்க எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க. நீ ஒரு கட்சி தலைவர், உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உனக்கு ஓட்டு போடல, உன் கட்சிக்கு ஓட்டு போடல, உன் கூட்டணிக்கு ஓட்டு போடல, நீ எல்லாம் என்ன ஒரு கட்சியினுடைய தலைவர்? சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கப்பட வேண்டாம்? இதெல்லாம் அப்படியே நடந்திருந்தாலும் அதை எப்படி கையாளணும்னு கூட தெரியலையே. அப்படிலாம் என்ன நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன உங்கள்கிட்ட ஒரு ஆளுமை இருக்குது? 1990 இருந்து 93, 94 அந்த காலகட்டத்திலாம் உங்களை நம்பி, உங்க பேச்சை நம்பி, உங்க ஆவேசமான உரையை கேட்டு நான் உட்பட என் போன்றவர்கள்லாம் மயங்கி வீணா போனதுதான் மிச்சம். இப்படியும் ஒரு தலைவரா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க பூராமே உங்களை சந்திக்க வந்த தலைவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க, எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்றீங்களே ஐயா வைகோ அவர்களே, நன்றி ஐயா. நீங்க யாருன்றத என்ன கொஞ்சம் கொஞ்சமா அம்பலப்பட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது என்ன, உங்களுடைய மகன் துரை வைகோ என்ன அறிவுஜீவி. அவர் எப்பயுமே இந்த கையில ஒரு பெல்ட் ஒண்ணு கட்டிக்குவாரு. அதனாலதான் அந்த பெல்ட் கட்டி இருந்தால்தான் அவர் மதிமுகவுனே தெரியுது. இல்லைன்னா அவர் மதிமுக கிடையாது. அவர் எப்படி மதிமுக இருக்க முடியும்? நான் மதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு இந்த பிபி செக் பண்றதுக்காக, ரத்த அழுத்தத்தை செக் பண்றதுக்காக கட்டுவாங்கல்ல ஒரு பெல்ட், அந்த பெல்ட் ஒண்ணு கட்டிக்கிட்டு அவரு ஊர் முழுக்க தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவரு இப்ப தான் ஏற்கனவே இருந்த கூட்டணியில, அந்த கூட்டணியினுடைய தலைவர், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள், அந்த கூட்டணியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டிட்டீங்கல்ல, அந்த வெற்றிக்காக எவ்வளவு உழைத்திருப்பார்கள், எவ்வளவு உங்க மேல உங்களுக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதை அத்தனையும் தூக்கி தூர போட்டுட்டு என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, துரதிருஷ்டவசமாக நாங்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுமா தனி சின்னத்துல நிக்கணும்ன்றது? இன்னைக்குதான் தெரியுமா?
இடதுசாரிகள் தனி சின்னத்துல நிக்கலையா, விடுதலை சிறுத்தைகள் தனி சின்னத்துல நிக்கலையா, ஏன் நீங்களும் நிக்க வேண்டித்தானே அப்படின்னா, கடைசி நேரத்துல நாங்க உதயசூரியன் சின்னத்திலே நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டாந்து கொடுத்த சீட்டையும் கொடுத்துட்டு உதயசூரியன் சின்னத்தை வாங்கிட்டு போனீங்களே, அப்பெல்லாம் நீங்க என்னவா இருந்தீங்க? கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு வாய் இருக்குதுன்றதுனால எதை வேணுமானாலும் பேசலாமா? உங்க கட்சியினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லோருமே என்னவா இருக்கிறாங்கன்னு தெரியுமா? கொடுமை. மதிமுக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மாற்றான ஒரு திமுக, ஒரு மறுமலர்ச்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க கட்சியை தொடங்கினீங்க. ஆனா நீங்க அதே குறுகிய காலகட்டத்திலேயே உங்களுடைய சாயம் வெளுத்து போச்சுன்றத இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்திருக்குது. இப்ப மட்டும் கிடையாது, நீங்க எடுக்கிற நிலைப்பாடு பூரா வைகோ சரியான நேரங்கள்ல தவறான முடிவு எடுக்கக்கூடிய மிக அற்புதமான தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு தமிழ்நாட்டுல. எல்லாருமே அரசியல் விவரம் தெரிந்தவர்கள் எல்லோருமே இந்த கருத்தை எல்லாமே சொல்லுவாங்க. அதனால உங்களை பத்தி இதுக்கு மேல சொல்லி உங்களை பேசுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. அதை தவிர்த்து இப்ப நீங்க தாவேக்காவில போய் இணையத்தான் இப்ப சால சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் தாவேக்கா இப்ப தேவைப்படுது. அதனால இது அத்தனையுமே என்ன, ஓகே, இதுதான் காலம், இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்றத பட்டவர்த்தமா இப்ப தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும், அதுதான் இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியை எப்படியாவது உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்பே திமுகவினால் அச்சப்பட்ட, திமுகவினுடைய நடவடிக்கையினால் பயந்த அந்த கட்சி இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று திட்டமிட்டது. அப்படின்னா யார் உடைக்கணும்னு திட்டமிட்டிருப்பாங்க? யாரு நாடாளுமன்ற தொகுதி மறுசீராய்வை எதிர்த்தது யாரு? எதிர்த்து குரல் கொடுத்தது யாரு? கொண்டு வந்தது யாரு? ஆக பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய தலைவர்கள் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட RSS அடுத்த கட்ட அந்த தலைவர்கள் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியை முழுமையாக உடைத்து சிதைக்க வேண்டும், திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்று நீண்ட காலமாக ஒரு திட்டமிட்டிருந்தார்கள். அப்போது 2024 தாவேகா என்ற ஒரு கட்சி உதயமாகிறது. அந்த நேரங்களிலேயே திமுக கூட்டணியை உடைப்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அதுவும் குறிப்பா ஆதவ் அர்ஜுனானுடைய தலைமையில ஆனந்த விகடன் குழுமம் சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஒரு நூல் வெளியீட்டு விழா நடத்தப்பட்டது. அந்த விழாவில் விஜய் கலந்து கொள்கிறார். விஜய் கலந்து கொண்டு நூல் வெளியிடுகிறார். அதை திருமாவளவன் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பரப்பப்பட்டது. அப்ப திருமாவளவன் அதை தவிர்த்தார். அதே கூட்டத்துல விஜய் அவர்கள் அழைப்பு கொடுத்தார் திருமாவளவனுக்கு. ஆக அங்க ஆரம்பித்தது திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று அங்க தொடங்கினார்கள். அது நாடாளுமன்ற தேர்தல்ல இருக்கிறதுனால அப்ப எடுபடவில்லை. அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திமுகவோடு தான் கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா திமுக வெற்றி பெறும் அப்படின்றதுனால ஒரு சந்தர்ப்பவாதத்துக்காக ராகுல் காந்தி நடித்து என்னுடைய பிரதர் அப்படின்ற கோஷம் எல்லாம் வச்சு திமுக கூட ஐக்கியமாக இருந்தார். நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பின்பு அந்த கூட்டணியை உடைக்க பாரதிய ஜனதா கட்சியோடு காங்கிரசும் சேர்ந்து கொண்டது. காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்துழைப்பு தந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, சட்டமன்ற தேர்தல்ல தொகுதி ஒதுக்கீடு நடந்த போது காங்கிரஸ் கட்சி செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்திற்கு முன்னாடி அவர்கள் நடந்து கொண்ட விதம் இருக்கிறது, கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று அப்போதே அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். அதற்கு அடுத்தது தொகுதியெல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நிறைவு செய்து விட்டார்கள். ஆனால் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் போது, அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி 2 முறை தமிழ்நாட்டிற்கு வந்தார். ஆனால் ஒரு முறை கூட அப்போதைய திமுக தலைவர் ஸ்டாலினை, அப்போதைய முதலமைச்சரை சந்தித்து ஒரே மேடையில் ஏறுவதை தவிர்த்தார். அதனால் ஏற்பட்டக்கூடிய விளைவு மிகப்பெரிய அளவு பாதிப்பை உருவாக்கியது திமுக கூட்டணிக்கு, எல்லோருக்கும் தெரியும். ஆக திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக மத்திய அரசாங்கத்திற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கிறது என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. சரி, தேர்தல் முடிந்தது. தாவேகா 108 இடங்களில வெற்றி பெற்றிருந்தது. அப்போது தனி பெரும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. தாவேகா செய்த மிகப்பெரிய வேலை என்ன என்றால், அவசரமாக காங்கிரஸ் கட்சியை உள்ளே இழுத்துக் கொண்டது, அல்லது காங்கிரஸ் கட்சி தானாக தாவேகா கூட்டணியில் போய் இணைந்து கொண்டது. இது ராகுல் காந்தியினுடைய ஒப்புதலோடு நடந்த மிக முக்கியமான செய்தி. அதற்கு அடுத்தது ஆட்சி அமைச்சாச்சு,
வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லி இடதுசாரிகள் சொன்னாங்க, விசிகா சொன்னாங்க, எல்லாம் ஓகே, ஆட்சி அமைச்சிட்டார். ஆட்சி அமைத்தவுடன் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அன்று ஜோசப் விஜய் செய்த முதல் வேலை என்னன்னா, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணியை போய் சந்தித்து, அப்படியே தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை போய் சந்தித்தது. இப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரையும் ஜோசப் விஜய் போய் சந்தித்து அந்த கூட்டணியை சிதைத்தார். சிதைத்தார் என்று சொல்வதற்கு விட அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அனைத்தையும் அதிகாரத்தை காட்டி, பதவியை காட்டி தன் வசப்படுத்தி கொண்டார். இதுதான் இப்ப நடந்தது. இப்ப என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டா, தாவேக தலைமையில முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில மதச்சார்பற்ற கூட்டணி ஒன்று உருவாகிவிட்டது. இதே மதசார்பற்ற கூட்டணி ஒன்று திமுக தலைமையில் இருந்தது. இப்போது அந்த கூட்டணி தாவேக தலைமையில் வந்துவிட்டது. அதனால் திமுக இப்போது என்ன செய்ய போகும்? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்குமா, அல்லது மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்குமா? இப்படி எல்லாம் ஒரு கருத்து போய்கொண்டிருக்கிறது, விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ஆனால் நான் என்ன இதுல சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் புலி அல்ல, பூனைக்குட்டி. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு விஜயிடம் போதுமான அளவிற்கு தெம்போ திராணியோ அல்ல, அதற்கான அறிவு அல்ல, அதற்கான பகுத்தறிவு கிடையாது. வெறுமனே கூட்டணியை மட்டும் அமைத்துக் கொண்டால் மட்டும் போதாது. பாசிஸ்டுகளை எதிர்ப்பதற்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி, RSS போன்ற மத தீவிரவாதிகளை எதிர்ப்பதற்கு மிக பயங்கரமான அரசியல் ஞானம் வேண்டும், அரசியல் பகுத்தறிவு வேண்டும், ஒரு முற்போக்கு சிந்தனை வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே RSS பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க முடியும். விஜயிடம் அது போன்ற ஒரு சிந்தனை இருக்கிறதா என்றால் சுத்தமாக இல்லை. அவர் பெயருக்காக, அதாவது மதச்சார்பற்ற அந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கத்தை தவிர்த்து, திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியை உடைக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கத்தை தவிர்த்து விஜயிடம் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனையோ பகுத்தறிவோ சுத்தமாக கிடையாது. அவர் RSS பிஜேபி கொண்டு வரக்கூடிய எந்த திட்டங்களையும் அவர் துணிச்சலாக எதிர்க்க மாட்டார். அதனால் சொல்கிறேன், அவர் புலி அல்ல, பூனைக்குட்டி. அந்த பூனைக்குட்டியை நம்பி பதவிக்காக நம்பி சென்று கொண்டு இருக்கிற முற்போக்கு சக்திகள் என்று வேஷம் போட்டுக் கொண்டு இருந்த இடதுசாரிகள், விசிகா, மதிமுக போன்ற இந்த கட்சிகள் அத்தனையும் இவர்களுடைய சாயம் கூடிய விரைவில் வெளுத்து போகும். அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று நம்ம இப்போது சொல்லிக் கொள்ளலாம். திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்துல இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகனுடைய தலைவர் ஜோசப் விஜயினுடைய ஸ்டாண்ட் என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன? இப்போது அந்த கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிகாவினுடைய நிலைப்பாடு என்ன? இப்போது அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடதுசாரிகளுடைய நிலைப்பாடு என்ன? இப்போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய IUML, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய நிலைப்பாடு என்ன? ஆக திருப்பரங்குன்றம் அந்த விஷயத்தில் இவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள், என்ன கருத்து இதுவரை சொல்லியிருக்கிறார்கள்? இது ஒரு பகுதி. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை, இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். தென் மாநிலங்களை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை நடத்தினார். பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினார். இப்போது அந்த தொகுதி மறு வரையறை வந்தால் வரப்போகிறது. அதுல ஜோசப் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த முற்போக்கு சக்திகள் அப்படின்னு சொல்லி இதுவரை வேஷம் போட்டுக் கொண்டு இருந்த இவர்களுடைய நிலைப்பாடு இப்போது என்னவாக இருக்க போகிறது? நமக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சு. ஆளுநர் மாளிகையில வன்னி அரசு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு இருக்க போது வந்தே மாதரம் பாடல் தான் முதலில் பாடப்பட்டது, தமிழ்தாழ் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. நாம எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தது. இதற்கு முன்பு அந்த வன்னி அரசு, இதற்கு முன்பு திருமாவளவன் அவர்கள் எல்லோரும் என்னவாக இருந்தார்கள் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அதனால் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவாக இருக்கும் என்றால், எந்த மண்ணின் மீது மழைநீர் விழுகிறதோ அந்த கலரில் நிறமாறிக்கொள்ளும் தன்மை கொண்டதுதான் இந்த கட்சிகள் அத்தனையும். செம்மண் மண்ணு மீது மழை நீர் விழுந்தால் அந்த செம்மண் கலரில் மிதக்கும், களிமண் மீது மழை விழுந்தால் அந்த களிமண் நிறத்தில் மாறும். அதே போன்றுதான் திமுக கூட்டணியில் இருக்கும் வரை இவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்குவாதிகள். இப்போது ஜோசப் விஜய் தலைமையில் இவர்கள் கூட்டணி சேர்ந்த பின்பு இவர்களுடைய நிறம் மாறத் தொடங்கிவிடும். அதனால் இவர்களை
முற்போக்கு சக்திகள் அல்லது மதச்சார்பற்ற சக்திகள் என்று இவர்களை நாம் அழைப்பது தவறான முன்னுதாரணம். இவர்கள் மதச்சார்பற்ற கூட்டணியோ அல்லது மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகளோ இவர்கள் கிடையவே கிடையாது. இவர்கள் நிறம் மாறக்கூடியவர்கள், நிறம் மாறிவிட்டார்கள். தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்பு விஜய் ஒவ்வொரு கோயிலாக போய் வந்தார். சர்ச்சைக்கு போனார், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனார். இதெல்லாம் ஜோஷிகாரர் சொல்லி கொடுத்தபடி அவர் போனார். அவர் எப்படி ஒரு முற்போக்கு சக்தியாக இருக்க முடியும்? அவர் கூட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இவர்கள் எப்படி முற்போக்கு சக்தியாக இருக்க முடியும்? இதுக்கு எங்கே இந்த வாய்ப்பு இருக்கிறது? நாம் எல்லோரும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் பதிவிடுகிறேன். எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் உரிமைகளுக்காக, தமிழர்களின் நலனுக்காக, அவர்களுடைய கல்விக்காக பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் கழகம், திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. இவர்கள் மட்டும்தான் எப்போதுமே முற்போக்கு சக்திகள். இவர்கள் மட்டும்தான் எப்போதுமே பெரியாரியவாதிகள். இவர்கள் மட்டும்தான் எப்போதுமே அம்பேத்கரிய இயக்கத்தை சார்ந்தவர்கள். அதனால் இவர்களிடம் மட்டும்தான் ஒரு கொள்கை இருக்கும், கொள்கை நிலைப்பாடு இருக்கும், புரிதல் இருக்கும். அதனால இவருக்கு மற்றவர்கள் எல்லோருமே அதனால விஜய் தலைமையில மதச்சார்பற்ற கூட்டணி வந்துருச்சு, அதனால திமுகனுடைய நிலைமை இனிமே என்னவாகும்? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. யார் சொன்னது இவர்கள் மதச்சார்பற்ற கூட்டணின்னு? நாமளாவே ஒரு பில்டப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இவர்கள் புலி அல்ல, பூனைக்குட்டிகள் என்பது விரைவில் அம்பலப்பட்டு போவார்கள். நன்றி.